இது ஜோதிடர் கோகுலோட விபத்துக்கள் யாருக்கு நடக்கும் என்கிற ஆய்வு பத்தின ஒரு சின்ன அலசல். சரி, ஜோதிடம் வச்சே விபத்து நடக்குமான்னு சொல்ல முடியுமா? முடியும்னு கோகுல் சொல்றாரு. அதாவது, உங்க ஜாதகத்துல சில கிரக அமைப்புகள் சின்னதுல இருந்து பெரிய ஆபத்து வரைக்கும் எப்படி அதை சுட்டிக்காட்டலான்னு பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல 2 வீடுகள் ரொம்ப முக்கியம். ஒன்னு 4ஆம் வீடு, இது வீடு வாகனம் சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு 12ஆம் வீடு, இது இழப்புகள், ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் குறிக்கும். இந்த வீட்டு அதிபதிகள் பலவீனமா, அதாவது நீச்சமா இருந்தாலோ இல்ல 2க்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தாலோ அது ஒரு விபத்து ஸ்தானம் மாதிரி ஆகலாம்னு சொல்றாங்க. சில கிரகங்களோட விளையாட்டு பாருங்க, ராகு, கேது, சனி மாதிரி பாவ கிரகங்கள்னு சொல்றோம் இல்லையா? சில சமயம் பலவீனமான சுக்கிரன் கூட, சுக்கிரன் தான் வாகனங்களோட காரகன், அதாவது காரு, லாரி இதுக்கெல்லாம் அதிபதி. இவங்கெல்லாம் போய் அந்த 4ஆம் வீட்ல உட்கார்ந்துட்டா அது வாகன விபத்து யோகத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. இதுல பொருள் சேதம் அல்லது உடம்புல கூட அடிபட வாய்ப்பிருக்கு. தசாபக்தி காலங்கள், அதாவது குறிப்பிட்ட கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற நேரம். இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா பெரிய பயணம் இல்ல வேற ஏதாவது முக்கிய முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பாத்துக்கிறதும் அந்த கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் விபத்து ஆபத்தை குறைக்க உதவும் ஜோதிடர் சொல்றார். ஆக உங்க ஜாதகத்துல இந்த வீடுகள், கிரகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது விபத்துக்கள் விஷயத்துல ஜோதிட ரீதியா ஒரு எச்சரிக்கைய உணர்வை கொடுக்கும் இல்லையா?